அல்லாஹ் 2 குர்ஆன் நமக்கு தந்தான். ஒரு குர்ஆன் நாம் ஓதுகிற 30 ஜுஸு, இன்னொரு குர்ஆன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தை குர்ஆன் என்று சொன்னால் அது மிகையாகுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு குர்ஆன் வாக்கு ரீதியானது, இன்னொரு குர்ஆன் வாழ்வு ரீதியானது. 6666 வசனங்களின்படி ஒரு மனிதர் பூமியிலே வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அது நாயகத்தின் வாழ்வாக இருக்கும். ஒரு குர்ஆன் வாக்குக்காக, ஒரு குர்ஆன் வாழ்விற்காக. இன்னமும் சொல்லலாம், ஒரு குர்ஆன் பார்த்து ஓதுவதற்கு, இன்னொரு குர்ஆன் பார்த்து ஒழுகுவதற்கு. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளை பற்றியும் கேட்க வந்த ஒரு தோழருக்கு ஆயிஷா அம்மா சொன்ன பதில் அது. கான குலுகுஹு அல் குர்ஆன், நாயகத்தின் குணம் குர்ஆனாக இருந்தது. சொல்லுவது ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்படி என்றால் பூமிக்கு இறங்கிய 2 குர்ஆனில் ஒரு குர்ஆன் ஓதப்படுவது கடமை என்றால், ஒரு குர்ஆன் அமல் செய்வது கடமை என்றால், ஒரு குர்ஆனின் எழுத்துக்கு எழுத்து நன்மை என்றால், ஒரு குர்ஆன் நவீன உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் என்றால், இந்த குர்ஆனும் அதே போலத்தான். இந்த வரலாறு படிக்கப்பட வேண்டும், இந்த சம்பவம் சொல்லப்பட வேண்டும், இவர்களின் எல்லா வாக்குகளும் நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்றைய நவீன பிரச்சனைகளுக்கு தீர்வும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலும் வாக்கிலும் இருக்கிறது என்பது மீலாது விழாக்கள் எதனால் இவ்வளவு தூரம் அது விரிவுபடுத்தப்படுகிறது, அதிகப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் காரணம் கேட்பவர்களுக்கான பதில் அதுதான்.